question. State of uncultured oppressed thinking. பண்படாத நசுக்கப்பட்ட எண்ணத்தை உடைய நிலையை வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? பண்படாத நசுக்கப்பட்ட நிலை. ஓகே, அப்ரெஸ்ட் திங்கிங் வந்து என்னன்னு சொல்லுவாங்க? எஸ், தேங்க்யூ சுபா, தேங்க்யூ. குட் ஆஃப்டர்நூன். அதை வந்து என்ன ஸ்டேட்னு சொல்லுவாங்க? ஓகேவா? பண்படாத நசுக்கப்பட்ட நிலை. ஓகேவா? திங்கிங். ஓகேவா? அந்த மாதிரி திங்க் பண்றவன என்ன சொல்லுவாங்க? அன்கான்சியஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. நனவிழி நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சைக்காலஜில இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் வரும், கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? அன்கான்சியஸ், அன்கல்ச்சர்ட், அதுக்கு பண்படாத, அன்கல்ச்சர்ட் அப்படின்னா அப்ரெஸ்ட்னா ஒரு சப்ரெஸ் பண்ண ஒரு திங். ஓகே, எஸ், வெரி குட் சுபா. எஸ், அப்ரெஸ்ட் திங்கிங்க நனவிழி நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அன்கான்சியஸ் ஸ்டேட்ல நம்ம எடுக்க அந்த நிலையை தான் வந்து இந்த மாதிரி மென்ஷன் பண்ணுவாங்க சைக்காலஜில. ஓகேவா? அடுத்து பாருங்க, ஸ்கூல் ஹாஸ் a total number of 132 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இந்த ஸ்கூல்ல. ஓகேவா? If there is one student representative for every 11 students, ஒவ்வொரு 11 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் இருக்காங்க அப்படின்னா மொத்தமா அந்த ஸ்கூல்ல எத்தனை ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. என்ன ஆன்சர் வரும்? ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். ஸோ ஒரு ஸ்கூல்ல 132 மாணவர்கள் இருக்காங்க. ஒவ்வொரு 11 மாணவர்களுக்கும் ஒரு லீடர் வந்து போடுறாங்க அப்படின்னா மொத்தமா அந்த ஸ்கூல்ல எத்தனை லீடர்ஸ் இருப்பாங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ எத்தனை லீடர்ஸ்னா நீங்க டேரக்டா என்ன பண்ணிருப்பீங்க? எஸ், 12 ஆன்சர் சொல்லிருக்கீங்க. ஆன்சர் தப்பு. ஆக்சுவலி என்ன அப்படின்னா, இப்போ 12 நம்ம என்ன பண்ணுவோம்? டேரக்டா 11ஆல அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 1 டைம் ரிமைண்டர் வந்து 2 இருக்கும், 2 டைம்ஸ் 12 போடுறீங்க. ஓகேவா? ஸோ ஆக்சுவலி 132 அப்படின்னா தான் நமக்கு 11ஆல அடிப்போம். இப்போ நம்ம எதால அடிக்கணும்னா 12ஆல அடிக்கணும். ஏன்? ஸோ வந்து ஒவ்வொரு 11 ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு லீடர் வந்து இருப்பாங்க இல்லையா? ஸோ ஒரு லீடர், அப்ப மொத்தம் 12 பேர். ஓகேவா? ஒவ்வொரு குரூப்புக்கும் எத்தனை பேர் இருப்பாங்க? 12 இருப்பாங்க. அப்பதான் அத்தனை குரூப் இருக்கும், அத்தனை தலைவர்கள் வந்து இருப்பாங்க இல்லையா? ஸோ ஒரு குரூப் லீடரோட சேர்த்து அந்த குரூப்ல வந்து எத்தனை பேர் இருப்பாங்க? 12 பேர் இருப்பாங்க. அப்ப 132 டிவைடட் பை 12 அப்படின்னு போடணும். புரியுதா? ஏன் 12ஆல் அடிக்கிறோன்னு? அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 11ன்னு ஆன்சர் வரும். புரியுதா? ஸோ வெரி குட் சுகன்யா. ஸோ எஸ், விடாமுயற்சி வந்து 12 போட்டீங்க. அது சின்ன மிஸ்டேக். அதுதான் நம்ம ஒரு மாதிரி டக்குன்னு திங்க் பண்ணுவோம். அதுதான் சைக்காலஜி கொஸ்டின்ஸ். நம்ம ஒரு மாதிரி திங்க் பண்ணுவோம். ஸோ அதுல ஒரு குட்டி சேஞ்ச் இருக்கும், அதை நம்ம நோட் பண்ண மறந்துடுவோம். முக்கியமா ஏன் 12ஆல அடிக்கிறோன்னு இப்ப புரிஞ்சுதா? ஸோ ஓகே, கிளியரா கொஸ்டின்? ஏன் 12ஆல அடிக்கிறோன்னு இப்ப புரிஞ்சுதா? ஸோ வந்து 11ல டக்குன்னு யாரா இருந்தாலும் 11ல தான் அடிப்போம். அப்பதான் எத்தனை குரூப் இருக்குன்னு தெரியும். ஸோ அத்தனை தலைவர்கள்னு சொல்லுவோம். ஸோ இதுல வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் வந்து அந்த குரூப்ல இருக்காங்க, ஒரு லீடரும் சேர்த்து அந்த குரூப்பை நம்ம வந்து ஃபார்ம் பண்றோம் அப்படின்னா அது வந்து 12ஆல அடிக்கணும். எஸ், தேங்க்யூ. கிளியர்.